சிவஸ்தல யாத்திரை சென்ற சுந்தரர் திருக்குறுக்காவூர் தலத்துக்கு வராரு. அப்போ அந்த பகுதி அடர்ந்த காடா இருந்துச்சாம். அதனால இந்த கோவில சுந்தரரால கண்டே பிடிக்க முடியல. சிவனை தரிசிக்காமலே திரும்பிடுவார். வழியில அவருக்கு ரொம்ப பசி எடுக்கும். அப்போ அங்க ஒரு முதியவர் வருவார். வந்து சுந்தரர் கிட்ட பக்கத்துல ஒரு இடத்த காட்டி, அங்க சிவனடியாருக்கெல்லாம் அன்னம் பரிமாறுறாங்க, நீங்க அங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சுந்தரரும் அவரோட வந்த அடியார்களும் சாப்பிட போவாங்க. அவங்கள அந்த முதியவர் உபசரிச்சு அன்னமும் பரிமாறுவாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்ட களைப்புல அந்த அன்ன பந்தலே கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சுந்தரர் படுப்பாரு. அப்படி தூங்கிடுவாரு. சிறிது நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்த்தா அங்க இருந்த அன்னதான பந்தலையும் காணோம், அன்னதானம் பரிமாறப்பட்ட சுவடு கூட அங்க இருக்காங்க. சுந்தரருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போதான் அவருக்கு புரியுது, முதியவர் வடிவில் வந்தது சிவன் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவனை வேண்ட சிவபெருமானே அவருக்கு இந்த ஸ்தலத்தை அடையாளம் காட்டுறாரு. அதுக்கப்புறம் திருக்குறுக்காவூர் கோவிலுக்கு வந்து சிவபெருமான வேண்டி பதிகம் பாடுவார். இன்னைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுந்தரருக்கு சிவன் அன்னம் பரிமாறிய விழா நடத்துறாங்களாம். இங்க இருக்கிற சிவனை வேண்டிக்கிட்டா அன்னத்துக்கு குறையில்லாத நிலை ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். சைவ சமயம் தலைக்க பாடுபட்ட திருஞான சம்பந்தர் மதுரையில சமணர்களோட வாதம் செஞ்சு வெற்றியும் பெறுவார். ஆனா அந்த தோற்ற சமணர்கள் கழுவேற்றப்படுறாங்க, அதாவது கொல்லப்படுறாங்க. இப்படி சமணர்களை கழுவேற்றிய பாவம் நீங்கணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் காசிக்கு போய் கங்கையில நீராடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால சீர்காழி தளத்துல இருக்கிற சிவனை வேண்டுறாரு. அப்போ சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்து அவரை காசிக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறுக்காவூர் தலத்துல இருக்கிற கிணத்துல கங்கையை வரவழைச்சிருவாரு. அதுல நீராடிய சம்பந்தர் பாவம் நீங்க பெறாரு. பிற்காலத்துல இந்த தலத்துல கோயில் எழுப்புறாங்க. இன்னைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை திருஞான சம்பந்தரோட உற்சவ மூர்த்திய சீர்காழில இருந்து இத்தலத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த கோவில்ல இருக்கிற சிவனும் அம்பாலும் அவருக்கு காட்சி தந்து தீர்த்தம் கொடுக்கறாங்க. அதற்கப்புறம் மாலையில சம்பந்தர் மீண்டும் சீர்காழிக்கு திரும்புவாரு. இன்னைக்கும் இந்த வைபவம் வெகு விமர்சையா நடக்குமா. தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு வருந்துறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. திருஞான சம்பந்தருக்கு தை மாச அமாவாசை அன்னைக்கு தான் அந்த கங்கை நதி கிணத்துல பொங்கி வந்துச்சான். அதனால இன்னைக்கும் தை அமாவாசை அன்னைக்கு மட்டும் நீராட அனுமதி கொடுப்பாங்களாம் இந்த கிணத்துல. மற்ற நாட்கள்லாம் இந்த கிணற திறக்கவே மாட்டாங்களாம், மூடியே தான் இருக்குமா. இந்த கிணறுக்கு பேரு பால் கிணறு. இத்தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியா காட்சி அளிக்கிறார்.